சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன். அதே 2003 இதே இடத்துல கையை பிடிச்சி அந்த பையனை கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ அவனுக்காக எங்கள் விருது வாங்குறேன். அதுவும் அவருக்கு இதில் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. தேவதையை கண்டேன் அந்த கதை எங்கே போய் சொன்னாலும். தனுஷ் சாருக்கு நீங்கள் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க? ஒரு அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாக்க பிள்ளை எவ்வளவு சாதிச்சாலும் போதாது. அம்மாவுக்கு வந்து அப்பாவுடைய பாக்கெட்லேருந்து காசு அடித்து கொடுத்து அவள் ஹீரோயின் ஆகிடுவான், அப்போ வில்லன் ஆகிடுவான். Kanan Ravi Group presents Turin Talkies Frame and Fame Awards 2026 powered by Puma Shirts and Dhotis Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co being Pothys, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production. Radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Alensa, medical partner Apollo Hospitals. இது டூரின் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026. அந்த மியூசிக் தான் அவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்துச்சு. லவ் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சே. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. டூரின் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026 இந்த மேடை கலகலப்பா விறுவிறுப்பா மிகச் சிறப்பா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த விருதை வழங்குவதற்கு நான் ஒரு நல்ல மனிதரை இந்த மேடையில் ஏற்றணும்னு நினைக்கிறேன். தன்னுடைய படைப்பு அது முதல் படைப்பாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் வியந்து பார்த்து யாருப்பா அந்த மனுஷன் எங்கப்பா இருந்தாரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லோரையும் உலுக்கிய ஒரு நல்ல திரைப்படத்தை, ஒரு அழகான திரைப்படத்தை, ஆகச்சிறந்த படைப்பை எங்களுக்கு வழங்கி எப்போதும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் மிகச்சிறந்த இடத்தை பிடித்திருக்கிற எங்கள் அன்பு இயக்குனர் அண்ணன் தேசிங்கு பெரியசாமி அவர்களை அன்போடு மேடை கலைத்தேன். Touring Talkies present Frame and Fame Awards 2026. Best Picture Jury S. Vinod Kumar, சினிமாக்காரன் for குடும்பஸ்தன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எங்களோட கம்பெனியோட ஃபஸ்ட்டு படம். இந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு எங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சித்ராலட்சுமன் சார் அவங்க டூரிங் டாக்ஸ் கம்பெனிக்கு ரொம்ப நன்றி. ஒரு பெரிய சாதனையை படைச்சிட்டு ரொம்ப சாதாரணமாக முடிக்கிறீங்களே சார். ஒரு படம்னா அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், பாட்டு இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே வேணாம்ப்பா. ஒரு படம் நல்ல கதையை சுமந்தா போதும், ஒரு படம் ஒரு சாமானியனுடைய வழியை பேசினா போதும் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான படைப்பை கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா மட்டும் இல்லை, எல்லா சினிமா ரசிகர்களும் உங்களை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. மணிகண்டன் மாதிரியான ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை வச்சு வேலை வாங்குறது அல்லது வேலை செய்கிறதுங்கிறது ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ நல்லது. இல்லை சார், அவர் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட், அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படம் இந்தளவுக்கு சக்ஸஸ் ஆனது டைரக்டர், ரைட்டர் பிரசன்னா, மணிகண்டன் சார், குருசாமி சார் எல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல டெக்னீஷியன் எல்லாம் கிடைச்சாங்க. நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணணும். நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல டெக்னீஷியன் கிடைச்சாங்க. இப்படி குறைவாக பேசுகிற ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல மனதோடு இருக்கிற நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சா எந்த படமும் நல்ல படம் தாங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சார் நீங்க. நன்றி. நிச்சயமா. அண்ட் குடும்பஸ்தன் திரைப்படத்தை நாங்க பார்த்து ரசிச்ச மாதிரி இன்னொரு ரசிகர் வந்து தேசிங்க பெரியசாமி சார், உங்களுக்கும் மிக பிடித்தமான படம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம், சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வினோத் சாருக்கு இந்த அவார்டு கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் கண்ணும் கொள்ளையடித்தால் டைமில் படம் நடுவில் வேற ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது ட்ராப் ஆகும்பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்பொழுது எனக்கு வினோத் சார் அறிமுகமானார். அப்போ வந்து அவர் வந்து ஒரு லொக்கேஷன் மேனேஜர். அதுக்கப்புறம் வந்து கண்ணும் கொள்ளையடித்தால் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம். அந்த படம் அவர் ஒர்க் பண்ணும்பொழுது எப்படி ஒரு படம் நல்லா வரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணுவார். யாருக்குமே ஃபேவரேட்டாக இருக்க மாட்டார். ப்ரொடியூசருக்கு ஃபேவராக இருக்கணும், டைரக்டருக்கு ஃபேவராக இருக்கணும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு, அந்த படத்துக்கு, அந்த சீனுக்கு என்ன நல்லா வரணுமோ அதுக்கு உழைப்பார். அப்போவே தெரியும் அவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக மிக சீக்கிரம் வருவார்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் முதல் படத்துக்கே வந்து சிறந்த தயாரிப்பாளராக விருது வாங்குறாரு. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அடுத்த படைப்பை திரையில பார்த்து கொண்டாடி கைதட்டி மகிழ்ந்து நெகிழ்ந்து போற தருணத்துக்காக காத்திருக்கிறோம். டூரிங் டாக்கீஸ் உங்களுக்கு தேங்க்யூ முத்துக்குமரன். நானுமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்கும்போது யாரையோ கூப்பிட போறீங்கன்னு நினைச்சேன். எனக்கு இவ்வளவு பெரிய இன்ட்ரோ ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். ரெண்டு பேரும் ரசித்த 2 பெரும் படைப்பாளர்கள் இந்த மேடை தாங்குவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி.
அடுத்த விருதை பிரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த அழகான விழாவில் நம்ம காஜா மொய்தீன் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ் சினிமாவே நேசிக்கக்கூடிய ஒரு அன்பான உள்ளம் காஜா மொய்தீன் சார். நீங்கள் மேடையில் இருக்கிறது எங்களுக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சி. நன்றிகள் ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த விருது இஸ் ஃபார் த பெஸ்ட் ஆக்டர். அண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், தெர் இஸ் நோ செகண்ட் தாட், த மோஸ்ட் ஸ்பெஷல் பர்சன் ஆன் த பிளானட், ஒரு அற்புதமான ஹாப்பியான ஒரு நபர் அப்படின்னா அவர் தான் நம்மளுடைய பெஸ்ட் ஆக்டர். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர். அவர் பெஸ்ட் ஆக்டர் இஸ் அவர் வெரி ஓன் டி சார், தனுஷ் சார் இஸ் த பெஸ்ட் ஆக்டர். அவர் சார்பாக இந்த விருதை வாங்கிக் கொள்வதற்காக நான் அவரை வந்து இயக்குனர்னு சொல்லலாமா, தயாரிப்பாளர்னு சொல்லலாமான்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவருடைய தந்தையாக கஸ்தூரி ராஜா சார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்துவிட்டது. தனுஷ் அவர்களுடைய விருது என்னுடைய நண்பர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு கொடுப்பதில் பெருமை கொள்கிறேன். மற்றும் சித்ரா சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே நடத்தியிருக்கணும். சினிமாவில் எல்லாம் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. முழுக்க சினிமா தெரிஞ்ச ஒரே ஒருத்தர்னா அவர் சித்ரா லட்சுமணன் சார் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, நான் சினிமா விட்டு ஒதுங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வேறு பிஸ்னஸுக்கு போயிட்டேன். சடனாக ஒரு நாள் சித்ரா சார் பார்த்துட்டு, காஜா உங்கள் இன்டர்வியூ வேணும் அப்படின்னாரு. சொன்னேன், சார் நான் சினிமா விட்டு ஒதுங்கி போயிட்டேன், இப்போ போய் இன்டர்வியூ கேட்குறீங்களா சார் அப்படின்னா. இல்லை நீங்கள் சினிமா பண்ணுவீங்க வாங்கன்னாரு. பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த இன்டர்வியூக்கு. அப்போ சொன்னார், திருப்பி நீங்கள் சினிமா பண்ணுவீங்க, சினிமா பண்ண பிறகு நம்ம 2 பேர் சந்திப்போம் அப்படின்னாரு. நிச்சயமாக அவருடைய வாய் முகூர்த்தம் பழிச்சுது. நான் படமும் முடிச்சிட்டேன். மே மாதம் ரிலீஸு. இன்றைக்கி வந்து அவார்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். அடுத்த வருடம் சித்ரா சார் ஃப்ரேம் அண்ட் ஃபேமில் அவார்டு வாங்குறதுக்காக அது கஸ்தூரி சார் வந்து எனக்கு அவார்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகெயின். அதே 2003 இதே இடத்துல கையை பிடிச்சி அந்த பையனை கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ அவனுக்காக எங்கள் விருது வாங்குறேன். அதுவும் அவருக்கு இதில் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. தேவதையை கண்டேன், அதுதான் முதல் ப்ரொடியூசர். டைரக்டர் பூபதி பாண்டியனை இந்த இடத்துல சொல்லணும். அந்த கதை எங்கே போய் சொன்னாலும் அது நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஒரு கதைக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கதையை விடாமல் பிடிச்சி படமாக எடுத்து பெரிய வெற்றி அடைஞ்ச படம். எங்களுக்கும் அந்த படத்தொடர்பு இல்லாமல் வேறு எங்களுக்கு நட்பும் நெருக்கமாக இருக்குது. அவர் கையால் இதை வாங்கினது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம். தனுஷுக்கு ஒரு குழந்தையா இருக்கும்போது நீங்கள் ஒரு படம் கொடுத்தீங்க, இன்றைக்கி ஒரு விருது கொடுத்துருக்காரு. டெஃபினெட்லி தனுஷ் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருப்பீங்க இத்தனை ஆண்டுகள் சினிமாவுடைய பயணத்தில். பட் இன்னைக்கு ஒரு தந்தையாக அவருடைய விருது உங்கள் கையில் இருக்கும்பொழுது தனுஷ் சாருக்கு நீங்கள் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க? அவருக்கு என்னம்மா சொல்கிறது, நேஷனல் அவார்டு வரைக்கும் வாங்கிட்டார் அவர். இது இப்படியே கீப்பப் பண்ணும். இன்னும் பத்தாது. ஒரு அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாக்க புள்ள எவ்வளவு சாதிச்சாலும் போதாது. அம்மாவுக்கு வந்து புள்ள சாப்பிட்டானா போதும், சந்தோஷமாக சிரிச்சிட்டானா போதும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டானா போதும். அப்பாவுடைய பாக்கெட்லேருந்து காசு அடித்து கொடுத்து அவள் ஹீரோயின் ஆகிடுவான், அப்பா வில்லன் ஆகிடுவான். பட் அப்பாவுக்கு அப்படி கிடையாது. 100 மார்க் வாங்கினா கூட எங்கடா இன்னும் 2 மார்க் சேர்த்து வாங்கலைன்னு சொல்லி நினைக்கிறது அப்பாவுடைய குணம். அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தார். பார்த்தோம், கண்ணீர் வந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே இன்னும் ஏதாவது செய்யணுமே. அப்பாவுக்கு வந்து அதுதான் தோணும், அதுதான் அப்பா. அந்த மாதிரி தான் இன்னும் நான் நினைக்கிறேன். இன்னும் அவர் நிறைய சாதிக்கணும், சாதிப்பார், கடவுளுடைய அருள். நிச்சயமாக தனுஷ் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்குவார் சார். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர். இந்த மாதிரி ஒரு டீ கடையில் பல ஆண்டுகள் பல நாட்கள் பேசினவங்க நீங்கள். அப்போ பேசின மாதிரியே தான் எப்பவும் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசின ஒரு கதையை தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காரு. அரசன் கிட்டத்தட்ட முதல் கதை தானே. ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய மொமெண்ட்ஸ் இருக்குது. வெற்றிக்கிட்ட இருக்கக்கூடிய கன்விக்ஷன். ஆக்சுவலாக அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்துக்குலாம் வேறு யாராவது இருந்தாங்கன்னா லைக் தே வுட் ஹவ் பீன் டிஸப்பியர்ட்.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.